பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் கூட நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலையும் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த காரியத்தை நீங்கள் கேட்கும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாளிலையும் ஒரு காரியம் என்னென்னா, தூக்கம் துக்கத்தை கொண்டு வரும். இந்த நாளினுடைய ஒரு தலைப்பாக நம்ம இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தூக்கம் துக்கத்தை கொண்டு வரும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரன் ஆவாய், கண் விழுத்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். தூக்கம் நம் வாழ்க்கையில் ஒன்று, தூக்கமே நம் வாழ்க்கை அல்ல. எல்லாம் கவனிங்க. விழிக்க வேண்டிய நேரத்தில் நாம் விழிக்காவிட்டால் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால் மிகுந்த துக்கம் நமக்கு உண்டாகும். அதனால தான் வேதம் நமக்கு முன்னாடியே சொல்லுது தெளிவாக, விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நீதிமொழிகள் 20:13 ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனால் விழித்திருங்க. அதாவது விழிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் நானும் விழிக்கணும். அதாவது சும்மாவே விழிக்கிறது வேறு, விழிக்க வேண்டிய நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த விழிக்க வேண்டிய நேரத்தில் நீங்களும் நானும் கடவுளோடு கூட, தேவனோடு கூட நம்ம சந்திக்கிற ஒரு நேரம்னு இருக்குது. அதுதான் விழிக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம விழித்திருப்போம். ஆனால் நிச்சயமாக சொல்கிறோம், துக்கம் நம்ம வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைப்பார் என்பதில் துளியளவு கூட சந்தேகம் இல்லை. நம்முடைய தூக்கமே சில தாக்குதல்களை கொண்டு வரும். உண்மையாகவே இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நம்முடைய தூக்கமே சில தாக்குதல்களை கொண்டு வருகிறது. அது துக்கமாய் மாறிவிடுகிறது. அந்த துக்கம் மாற வேண்டுமானால், அந்த தாக்கத்தினால், சிலருடைய தாக்கத்தினால் வருகிற அந்த துக்கம், வேதனை, இந்த மாதிரியான காரியம் மாறணும்னா நீங்களும் நானும் அதிகாலையில் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கணும். அதிகாலையில் எழுதுறது வேறு, அதிகாலையில் நம்ம எழுந்துக்கிறது வேறு, அதிகாலையில் தேவனை தேடுறது வேறு. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுது, அதிக இருட்டோடு அவர் ஜெபிக்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு நல்லாவே சொல்லும். மத்தேயு 26வது அதிகாரம் 41வது வசனம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. ரொம்ப வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆனால் பேதுருவும் யோவானும் யாக்கோபும் விழிக்க வேண்டிய அந்த நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆகவே தான் சில காரியங்களை இழக்க நேரிட்டது. ஆண்டவர் சொல்கிறாரு, 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்கக்கூடாதா? நம்ம விழித்திருக்கிறது வேறு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட கூட, அவரோடு கூட